வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது மே மாதம் 31ஆம் தேதி, வைகாசி மாதம் 18ஆம் தேதி. மீண்டும் துளிர் விடுகிறது வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழகத்திற்கு. இன்றைய நிலையிலான வானிலை அமைப்பில் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படும் மாற்றங்கள் இன்று முதல் மேலும் விரிவடையும் தென்மேற்கு பருவமழை என்ற அடிப்படையிலான நமது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. தென்மேற்கு பருவமழை கடந்த 19ஆம் தேதி தொடங்கி வங்கக்கடல் பிரிவில் தொடங்கி நேற்றைய தினம் அரபிக்கடல் பிரிவில் தற்போதைய நிலையில் வலுவடைந்து வருகிறது. அடுத்தடுத்து பல கட்டங்களாக தென் இந்திய பகுதிகள் மற்றும் வட இந்திய பகுதிகள் மீது வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது தென்மேற்கு பருவமழை. இந்த லா நினோ நோக்கிய நகர்வும் வலுவான நெகட்டிவ் ஐஓடி நோக்கிய நகர்வும், இந்திய பெருங்கடலில் நெகட்டிவ் ஐஓடி நோக்கிய நகர்வும் தென்மேற்கு பருவமழையினை தீவிரப்படுத்த இருக்கிறது. கேரளம், தமிழகம், கர்நாடகம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகள், தெலுங்கானா பகுதிகள் என மழை பொழிவை தீவிரப்படுத்த போகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில். பொதுவாக தென்மேற்கு பருவமழை என்பது வடமேற்கு இந்திய பகுதிகள் மற்றும் வடகிழக்கு இந்திய பகுதிகள் மட்டுமல்ல, இந்திய துணை கண்டம் என்ற வகையில் எடுத்துக்கொண்டால் அது பாகிஸ்தான் வரை நீட்சியடைகிறது. இந்த பக்கம் மியான்மர், வடகிழக்கு இந்திய மாநிலங்கள், இந்த பகுதிகள், அதையும் தாண்டி வடமேற்கு இந்திய துணை கண்டத்தின் நிலவக்கூடிய குறைவழுத்த பகுதிகள் மற்றும் வடகிழக்கு இந்திய துணைக்கண்டத்தின் நிலவக்கூடிய குறைவழுத்த பகுதிகள் நோக்கி நிலநடுக்கோட்டிற்கு தெற்கே தென்மேற்கு பகுதியிலிருந்து நிலநடுக்கோட்டு பகுதிக்கு தெற்கே உயரழுத்த பகுதியிலிருந்து காற்றினுடைய போக்குவரத்து தான் தென்மேற்கு பருவக்காற்று. குறைவழுத்த பகுதிகளை நோக்கி உயரழுத்த பகுதிகளிலிருந்து நீச்செறியக்கூடிய காற்று போக்குவரத்து தான் தென்மேற்கு பருவ காற்றாக மொத்த இந்திய பகுதிகளுக்கே வருகிறது. இந்த அமைப்பு கடந்த 19ஆம் தேதி 19:20 வங்கக்கடல் பிரிவாகவும் நேற்றைய தினத்திலிருந்து அது அரபிக்கடல் பிரிவாகவும் தொடக்கம் பெற்றிருக்கிறது. இந்த அமைப்பில் சில வானிலை அந்த காற்றினுடைய திசை அமைப்பை சில நேரங்களில் மாற்றுகின்றன. அதாவது மேற்கில் இருந்து காற்று குவிதலை கேரளம் மற்றும் தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடக பகுதிகள் மீதும் தெற்கு ஆந்திர பகுதிகள் மீதும் குவிதலை ஏற்படுத்துகிறது. வங்கக்கடல் பிரிவும் கிழக்கில் இருந்தும் தென்கிழக்கில் இருந்தும் சில நேரங்களில் குவிதலை ஏற்படுத்தி வெப்பச்சலன இடிமழை பொழிவை பொதுவாக தமிழகத்திற்கு அவ்வப்போது தென்மேற்கு பருவமழை காலங்களில் ஏற்படுத்துவது வழக்கமான நிகழ்வு. இந்த நிலையில் இந்த தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்பது நிலநடுக்கோட்டு பகுதிக்கு தெற்கே ஒரு 5 டிகிரி அச்சக்கோடு வரையிலான பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 75 டிகிரி கிழக்கு திசைக்கு மேற்கில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. இது மொத்த அந்த உயரழுத்த பகுதியிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்றினை கட்டுப்படுத்துகிறது அல்லது திசையினை மாற்ற ஒரு தூண்டுகோலாக அமைய இருக்கிறது. கேரள மற்றும் தமிழக நிலப்பரப்பின் மீது அத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக அது அடுத்து வரக்கூடிய நாட்களில் திகழ இருக்கிறது. அந்த வகையில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலநடுக்கோட்டு பகுதியில் மேற்கு நோக்கி நகர தென்மேற்கு பருவக்காற்று கேரள மற்றும் தெற்கு உள் கர்நாடக பகுதிகள் மீது குவிதல் ஏற்பட இருக்கிறது மேற்கில் இருந்து. இந்த நிலையில்தான் கணவாய் பகுதிகள் வழியாக வலுவாக உள்நுழைய இருக்கிறது ஈரப்பதம் மிகுந்த குளிர்ந்த மேற்கு காற்று. இந்த நிலையில் மத்திய இந்திய பகுதியிலிருந்து உள்நுழையும் வடக்கு மாவட்டங்கள் வழியாக உள்நுழையும் வெப்ப காற்றும் இந்த மேற்கு காற்றும் ஒன்றிணைந்து கிழக்கில் இருந்தும் தென்கிழக்கில் இருந்தும் வங்கக்கடல் பிரிவின் மூலமாக தமிழகத்தில் ஆங்காங்கே நிலவும் குறைவழுத்த பகுதிகள் நோக்கி பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் உள்நுழையும் காற்றும் ஒன்றிணைந்து
அதிரடியான வெப்பச்சலன இடிமழை பொழிவை தமிழக மாவட்டங்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 முதல் 9 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை வாய்ப்பை நமது விளக்கத்தின் வாயிலாக எதிர்பார்க்கின்றோம். இந்த வானிலை அமைப்பின் காரணமாக இன்று பிற்பகலுக்கு பிந்தைய மாலை இரவு நேர மழை பொழிவு வாய்ப்புகளாக தமிழகத்தில் நாம் எதிர்பார்க்கும் மாவட்டங்கள் முதற்கட்டமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே பரவலான மழைப்பொழிவு இன்று இல்லை. ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் ஏற்படும் அதிரடியாக ஏற்படக்கூடிய வெப்பச்சலன இடிமழை பொழிவாக இந்த மாவட்டங்களில் ஏற்படலாம். அதுக்காக மாவட்டம் முழுவதும் பரவலான மழைப்பொழிவை எதிர்பார்ப்பது இன்றைய நிலையில் சரியாக இருக்காது. இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. அங்கொன்றும் இங்கொன்றுமாக திடீரென வெப்பச்சலன இடிமழை பொழிவு மேக குவிதலுக்கும் காற்று குவிதலுக்கும் வழிவகை உள்ள இடங்களில் இந்த மழை வாய்ப்புகள் ஏற்படும். வெப்பமும் உயரும், பகல் வெப்பமும் உயரும், மாலை இரவு நேர மழை வாய்ப்புகளும் இந்த மாவட்டங்களுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதே போல சேலம் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளுக்கும் இந்த வாய்ப்புகள் ஓரிரு இடங்களில் இருக்கக்கூடும். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை கடலூர், பாண்டிச்சேரி பகுதிகள் மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லேயும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படலாம். கடலூர் மாவட்டத்திலும் ஏற்படலாம். தஞ்சை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில், அதே போல் அரியலூர் மாவட்டத்திலையும் ஓரிரு இடங்களில் வாய்ப்புகள் இருக்கலாம். இன்றைய நிலையில் மழைப்பொழிவானது தீவிர பரவலான மழைப்பொழிவு அல்ல. ஆங்காங்கே அவ்வப்போது ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த மழை வாய்ப்புகள் வெப்பச்சலன இடிமழை பொழிவாக ஏற்படக்கூடும். மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை பாலக்காட்டு கணவாய் காற்றினுடைய கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் வலுவடைந்திருக்கிறது. இன்றைய நிலையில் சற்று கூடுதலாக வேகம் பெறக்கூடும். அதாவது பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் காற்றினுடைய வேகம் வலுப்பெறும். எனவே மழை வாய்ப்புகளை இந்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மேற்கு கிழக்கு பகுதிகளிலையும், நாமக்கல் மாவட்டத்திலேயும் ஓரிரு இடங்களில், அதே போல் கரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இன்று ஏற்படலாம். இது காற்று பகுதிகளை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்புகள் இன்று குறைந்தே இருக்கிறது. ஆனால் வேக மாறுபாடுகள் அடுத்தடுத்த நாட்களில் இருக்கிறது. காற்று பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கு இன்று ஓரிரு இடங்களில் வாய்ப்பு இருக்கலாம். அதே போல் வடக்கு பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் இன்றைய நிலையில் வாய்ப்பு இருக்கலாம். திருப்பூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்புகள் இன்றைய நிலையில் குறைந்தே காணப்படும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் இன்று மாலை இரவு நேரத்தில் வடக்கு பகுதிகளில் திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மேகமூட்டமான வானிலைக்கு வாய்ப்பு இருக்குது. அரிதாக ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவும் இருக்கலாம். தெற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் வலுவான மேகமூட்டமான வானிலை அமைப்பு அவ்வப்போது நிலவுவதோடு மிதமான மழை பொழிவிற்கு தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதிகளில் அங்கங்கே சற்று வலுவுடன் காணப்படலாம். அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலையும் மலைப்பகுதிகள் சார்ந்த அந்த பழனி, கொடைக்கானல் இந்த பகுதிகள் சார்ந்தும் சற்று வலுவான மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் இது பரவலான மழைப்பொழிவு அல்ல, அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக ஏற்பட்டு மறையக்கூடும். விருதுநகர், தென்காசி, குமரி, நெல்லை இந்த மாவட்டங்களினுடைய மேற்கு பகுதிகளிலையும் அவ்வப்போது மேகமூட்டமான வானிலை அமைப்பும் தூறல் சாரல் வாய்ப்புகளும் மாலை நேரத்தில் அல்லது மாலை இரவு நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கு. குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஆரல்வாய்மொழி காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. அதே போல தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை
செங்கோட்டை மற்றும் ஆரியங்காவு கணவாய் வழியாக காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக சிற்சில வேளைகளில் மேகமூட்டமான வானிலை அமைப்பும் ஏற்படுகிறது. தூறல் சாரல் வாய்ப்புகளும் மேற்கு பகுதிகளில், தென்காசி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில், மலை பகுதிகளை சார்ந்த பகுதிகளில் ஏற்பட்டு மறைகிறது. இந்த நிலை தான் இன்றைய நிலையில் இந்த மாவட்டங்களில் தொடரக்கூடும். வலுவான மழைப்பொழிவு என்பது இன்றைய நிலையில் குறைந்திருக்கும். அதே நேரத்தில் மலைப்பகுதிகளில் வலுவான கனமழை பொழிவும் ஏற்படுவதற்கு அடுத்தப்புறம் உள்ள கேரள பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவு ஏற்படுவதற்கும் இன்று மாலை இரவு நேரத்தில் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி தென் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழைப்பொழிவிற்கு இந்த வாய்ப்புகள் குறைந்தே இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களிலும், அதாவது இதர டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைக்கான வாய்ப்புகள் இன்றைய நிலையில் குறைந்திருக்கிறது. வாய்ப்புகள் இல்லை என்று கூட சொல்லலாம். இருப்பினும் நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய, இன்று முதல் எதிர்பார்க்கக்கூடிய இந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவானது கடலோர மாவட்டங்களிலும் விரிவடையும் என்பது உறுதி. அது 2ஆம் தேதிக்கு பிந்தைய நிலையில் அத்தகைய வாய்ப்புகள் கடலோர மாவட்டங்களுக்கு, வடகடலோர மாவட்டங்களுக்கு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என வடகடலோர மாவட்டங்களுக்கும், விழுப்புரம், கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், காரைக்கால், பாண்டிச்சேரி பகுதிகள், அநேக டெல்டா மாவட்டங்கள் இந்த பகுதிகள் சார்ந்தும் நாளை அல்லது 2ஆம் தேதி முதல் ஆங்காங்கே மழைப்பொழிவு பரவலடைய, வலுவடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த மழை வாய்ப்புகளும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்பட்டு மறையக்கூடிய மழை வாய்ப்புகளாக, வெப்பச்சலன இடிமழை பொழிவாக, சற்று வலுவான மழைப்பொழிவாக அமையக்கூடும். இந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் மழை வாய்ப்புகளும் மழைப்பொழிவு இடங்களும் மாறுபடக்கூடிய வகையில் தான் இருக்கும். தென்கடலோர மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு. ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, நெல்லை இந்த மாவட்டங்களினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இந்த சுற்றில் ஓரிரு நாட்களாவது நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தினசரி வானிலை நகர்வுகள் மாறுபடுகின்றன. எனவே தினசரி மழை வாய்ப்புகளும் இடத்திற்கு இடம் மாறுபடக்கூடும். பொதுவாக இந்த சுற்றில் ஏதாவது அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கு, குறைந்தபட்சம் 7 தினங்களுக்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய மழை வாய்ப்புகள் என்பது வடக்கு மாவட்டங்களில் உச்சத்தை தொடும். மத்திய மேற்கு மாவட்டங்களில் இணையாக இந்த மழைப்பொழிவு ஏற்படக்கூடும். வடக்கு மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட இணையாக மழை வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். இதர தெற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் சற்று வலுவான வெப்பச்சலன இடிமழை பொழிவு அவ்வப்போதான மழை வாய்ப்புகளாக அமையக்கூடும். இதர தென் கடலோர மாவட்டங்களில் இந்த நாட்களில் அவ்வப்போது ஓரிரு நாட்கள் மழைப்பொழிவை தரும் வாய்ப்புகளாக அமையக்கூடும். டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை 2ஆம் தேதிக்கு பிந்தைய நிலையில் சற்று பரவலான மழை வாய்ப்புகளை அவ்வப்போது ஏற்படுத்தலாம் என்ற நிலை தான் இந்த சுற்றில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மழை வாய்ப்புகளாகவும் வானிலை நகர்வுகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து தினசரி கண்காணிப்போம். வானிலையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, மழைப்பொழிவு என்ன, எங்கெல்லாம் என்று. தொடர்ந்து மற்றொரு வானிலை விளக்கத்துடன் இணைகிறேன். தொடர்ந்து இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.